இதில் நீங்கள் என்ன நினைக்கலாம், இந்த சில சலஃபி சகோதரர்கள்லாம் வருவாங்க, டக்கு டக்கு டக்குன்ட்டு அந்த மன்னருக்கு ஜால்ரா போடுற சகோதரர்கள்லாம் வந்துட்டு, ஏங்க முஸ்லீம் நாடு டெவலப் ஆனால் பரவாயில்ல, இது கர்மம் டெவலப்பாக இருந்துச்சுன்னா இது வெறும் பெருமை தான். இதில் வேற ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. எவனாவது 100 ஃப்ளோர் மேலே ஏறுவானா, 100 ஃப்ளோர் லிஃப்டில் எவனாவது போவானா? அது சௌரியமாக முதல்ல தலைவலி தானே அது. இப்படி ஏறுறது தலைவலியா சௌரியமா? சரி, இப்படி சௌரியமாக இருந்தால் அமெரிக்காவில் கட்டியிருக்கணும். உங்களுக்கு மேலே சௌரியம் பார்க்குறவன் யார்? ஃப்ரான்ஸில் கட்டியிருக்கணும், ஜெர்மனியில் கட்டியிருக்கணும். நீங்களே கட்டுறதுக்கு வக்கில்ல, அவங்கள வச்சு தான் கட்டுறீங்க, அது வேற விஷயம். அவன் தான் ஊரில் கட்டினானா? உலகத்தில் பெரிய பில்டிங் எனக்கு இருக்கணும்ன்ட்டு அவன் கட்டினானா? சைனா கட்டினானா? அமெரிக்கா கட்டினானா? ரஷ்யா கட்டினானா? ஜெர்மன் கட்டினானா? இட்டாலி கட்டினானா? அவங்களுக்கு அறிவு இருக்கு. கூமுட்டைங்க தான் இப்படி கட்டுவானுங்க. என்ன புத்தி இருக்கிறவன் இப்படி கட்டுவான். இதில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு நிலநடுக்கம் வந்துச்சுன்னா டொயின்றோம். அதில் வந்து என்னதான் டெக்னாலஜி வரட்டும், அல்லாவுடைய பேரழிவு வரும்போது உங்கள் டெக்னாலஜி எல்லாம் நிற்குமா?